ஒரு இடம் ஒரு ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்க. அந்த பில்டிங்கில் வந்து ஒரு ஒரே நேரத்தில் 500 பேர் போகலாம். அந்த பில்டிங்கில் வந்து 500 பேர் வர்றாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 100 கார் பார்க்காவது இருக்கணும். ஓகே, 1. 2வது, நல்ல ஒரு திடீர்னு ஒரு ஃபயர் பிரச்சனை வருது, நெருப்பு பிடிக்குது, அதில் அத்தனை பேர் தப்பிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த டயக்ராம்ஸ் இருக்கும், அந்த அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, நிறையா சேமிக்கணும். அடுத்த உயிரை பற்றி கவலை இல்லை இவங்களுக்கெல்லாம். அடுத்த உயிரை பற்றி கவலைப்படாமல் இவங்க கண்ணாமுன்னான்னு இந்த மாதிரி கட்டிடுவாங்க. கட்டிட்டு இதில் நம்ம ஃபைன் கட்டிக்கலாம் அப்படின்னு பல இன்ஜினியர்ஸ் வந்து அதுக்கு துணை போவாங்க. ஓகே, இல்லை சார் பார்த்துக்கலாம் சார், வர்றேன் பார்த்துக்கலாம் சார், கவுன்சிலரை சரி கட்டிடலாம், எம்எல்ஏவை சரி கட்டிடலாம், மந்திரியை சரி கட்டிடலாம் இருப்பாங்க. எல்லாருமா கெட்டவங்களாக இருப்பாங்க. அதில் ஒரு நல்ல அதிகாரி வந்துட மாட்டாங்களா? அந்த ஒரு நல்ல அதிகாரி வந்தாங்கன்னா அந்த இடத்துல தரைமட்டமாக்கப்படும் உங்களுடைய கட்டடம். அது மட்டும் ஜாக்கிரதை. ஓகே, ஸோ இந்த மாதிரி தவறுதலாக அப்ரூவல் இல்லாமல் கட்டுறது எல்லாத்தையுமே இடிக்கிறதுக்கு உண்டான உத்தரவு வந்து உச்சநீதிமன்றம் போட்டிருக்கு. ஸோ இது வந்து சட்டத்தில் இருக்கிறது தான், ஸ்பெஷலாக வந்து உச்சநீதிமன்றம் சொல்லலை. ஓகே, இருக்கிறது தான், அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி அன்அப்ரூவ்டாக கட்டுறதை நிறுத்துங்க. அப்படி இருந்தால் அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கோ அந்த சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள்.